வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மாமி சாரீ ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கல்யாண பொண்ணுக்கு மாமி சாரின்னு எடுத்தாங்க. அதோட டிசைனும் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்டர் மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நீட்டாக அந்த டிசைன் பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த சாரியோட ரேட்டு வந்து 3800 சில்லறங்க. வாங்க பார்டரை வச்சு நம்ம எப்படி அழகாக டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 3 இன்ச்சு நெக்கோட அகலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்கு வந்து கொஞ்சம் பானை ஷேப்பில் வரும், பானை மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்கு நமக்கு லைன் போட்டிருக்கிறதுலேருந்து உள்ளே 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி, மறுபடி 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி, இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் வளைவாக போட்டு ஒரு 3 வளைவு போட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா வளைவு போட்டு வரைஞ்சிக்கலாம். இது வந்து ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். உங்கள் பேக் சைடு உயரம் என்ன அளவோ அந்தளவுக்கு நீங்கள் நெக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு உள்ளேயும் வெளியிலும் தள்ளி வரைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் சைடு வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இது ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இது வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து லைனிங்லாம் வச்சதுக்கப்புறமா கேன்வாஸ் வச்சு வரைஞ்சிக்கலாம். இதை வந்துட்டும் பத்திரமா வச்சுக்கலாங்க. இப்போ கீழே உள்ளதை மட்டும், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லைனிங் வச்சுக்கலாம். இந்த பார்டர் மட்டும்தான் பேக் சைடு வச்சு டிசைன் பண்ண போகிறோம். சைடில் வந்து சாரியோட கலர் ஆரஞ்சு கலருக்கு நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு வந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு சில நேரம் நம்ம வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். இப்போ 1 இன்ச்சு அகலை வச்சு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேப் வச்சே காமிக்கிறேன். 1 இன்ச்சு அகலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு போட்டு எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 2 பக்கமும் நமக்கு வளைவு இருக்கனால மாறுற சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக வச்சு ஒரு பக்கமும் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக இன்ட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாறாது. இப்போ உங்களுக்கு லைட்டாக அங்கங்கே குண்டூசி குத்திட்டு கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இப்படி ஒன்றா வச்சு நம்ம 2 பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்டரில் வச்சு 2 சைடும் தையல் போட்டுக்கிறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு தையல் போடுறது பிடிக்காதுன்னா லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பசை உள்ள பகுதியை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அடித்து திருப்புற பக்கம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கழுத்து சைடு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இன்னொரு சைடு பைப்பிங் தான் வைக்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஒட்டக்க கட் பண்ணிங்கனாவே போதும். ஒரு நூல் அளவு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. ஒரே சைடே 2 இதுக்குமே நமக்கு பார்டர் வந்துருச்சு. ஏன்னா பார்டர் கொஞ்சம் அகலன்றதுனால மீதி உள்ளதை நம்ம நாட்டுக்கு சென்டரில் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஓடுத்தீல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்போயுமே லைனிங்க்கு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது ஈஸியாக இருக்கும். சுற்றிலும் தைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அவசரமாக தைப்போம், அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி திருப்பி தைக்கிறது வந்து கொஞ்சம் சுருங்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போடுறப்ப வந்து உங்களுக்கு அழகாக படிஞ்சு கொடுக்குங்க, சுருக்கமே விழுகாது. ரெண்டாவது பூனம் சாரீக்கெலாம் வந்துட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். கீழே வந்து நம்ம ஒட்டு போட்டு திருப்பிக்கலாங்க. முன்ன சென்டர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ அதை வந்து கரெக்டாக ஒட்டவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் வச்சுட்டு. லைனிங் இது மாதிரி எப்போயுமே வச்சு பழகுங்க, ஈஸியாகவே இருக்கும், துணியும் நமக்கு நிறைய மிச்சமாகும். இப்போ 2 பக்கமும் நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு சைடு நம்ம கழுத்து பகுதியை விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம சாரியோட கலருக்கு ஆரஞ்சு கலருக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம உருட்ட தேவையில்லை, அப்படியே சிங்கிளாக நீங்கள் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா போதும். நம்ம கரெக்டான அளவில் அடியில் கொடுத்து தைச்சோம்னா உங்களுக்கு வந்து சரியான அளவில் பைப்பிங் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு இடத்துல தடிமனா அந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குண்டாக வந்துடும் ஒரு சில இடத்துல. அதனால் நீங்கள் தைக்கிற அளவு வந்து ஒரே அளவாக தைங்க. இப்போ இது வந்து நம்ம இருக்கிறத வந்து ஒட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே வந்து உள்பக்கம் லைனிங் உள்ள பக்கம் வந்து அப்படியே தைச்சிடலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸை ஒட்டி அப்படியே தையல் போடுங்க. துணியில் மட்டும் பார்டரில் மட்டும் போடுங்க. கேன்வாஸ் மேலே தையல் போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி தைக்கும் போது ரொம்ப தின்னாக தெரியும். அப்போ நம்ம மறுபடியும் ஒரு லைன் பைப்பிங் கொடுக்குறப்ப ரொம்ப குண்டாக இருக்கும். அதனால் வந்து துணியில் மட்டும் போடுங்க. அந்த வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது சரியாக வரும். இது அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி ஓரத்துலேயே போட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் ஒரே மாதிரியே அழகாக வந்துருச்சு. பார்க்கவே நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பைப்பிங் 2 பக்கமும் நம்ம வச்சிடலாம். இப்போ லைட்டாக மட்டும் கிராஸ் பீஸ் ஓரத்தில் விட்டுட்டு அப்படியே வந்து அந்த தையல் மேலேயே தையல் போட்டுவாங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை உருட்டி தைச்சிடலாம். இந்த பக்கம் வந்து நம்ம சிங்கிளாக தான் மடிச்சு விட்டோம். இப்போ அந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் உருட்டி தைச்சோன்னா தான் அது பிசுரெல்லாம் உள்ளே போகும்.
இந்த மாதிரி நல்லா உருட்டி பொறுமையாக வச்சுட்டு வாங்க. 2 பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் பொறுமையாக பண்ணிங்கன்னா. ஏன்னா பைப்பிங்கில் ஒன்று மட்டும் நம்ம அவசரப்படாமல் வைக்கணும். ரொம்ப அவசரமாக பண்ணணுன்னா ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக வந்துடும். 2 பக்கமும் பைப்பிங் 2 லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் வெட்டின பீஸ் வச்சு சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில நேரம் வந்து நமக்கு பெரிய பார்டர் வந்து ஒரு சைடு கைக்கும் ஒரு சைடு பார்டர் மிச்சமாக இருக்கும். அப்போ அப்படி உள்ளதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமாக இருக்க பார்டர் வச்சே நம்ம வந்து டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் கேட்குறாங்க நிறைய பேர், பார்டர் மட்டும் வச்சு டிசைன் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அது 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டின பீஸை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம் அங்கங்கே. இப்போ நல்லா திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தைச்சி விட்ருங்க. தைச்சிட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு கூட நம்ம இதுக்கு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். கரெக்டாக வச்சு ஒரு தையல் போடுங்க. இந்த பார்டரே கூட மடித்து விட்றதுனால மடித்து விட்டுடலாம். நான் மொத்தமாக நெட்டாகவே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். பாருங்கள் கரெக்டாக வருது. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சுற்றிலும் நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் வந்து கொஞ்சம் பானை ஷேப்லேயே இருக்கும் நமக்கு. இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அழகாக உருட்டி தைங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணதில் வச்சு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். டிசைன் வந்து இதோட முடிஞ்சு போகலைங்க. இன்னும் நம்ம சைடில் டிசைன் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு போதும் இதுக்கு மேலே கிளாத் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதோடையுமே முடிச்சு விட்டுறலாம். நடுவில் மட்டும் சாரீ கலரில் ஏதாவது பட்டன் கொடுத்துட்டு இதோட முடிச்சு விட்டுறலாம். இப்போ கீழேருந்து நம்ம மேலே தைச்சிடலாம். கரெக்டாக அங்கே மார்க் பண்ணது அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணுறேன் நான். இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வீஸ் இப்போ ஈஸியாக இருக்குன்னா அது கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி கொடுக்கலாம். இது வந்து நம்ம நெருக்கி பண்ண போகிறது கிடையாது. இது வந்து துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, சேம் கலரு. அதனால் நம்ம வந்து கம்மியாக தான் தள்ளி தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சன்னமாக உருட்டி கையிலேயே திருகி இப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக உருட்டி வரும்.
இது வந்து நமக்கு பூனம் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் வராது. இது வந்து சில்க் காட்டன், நார்மல் காட்டன் அந்த மாதிரி உள்ள மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி உருட்டுறதுக்கு வரும். ஃபுல் வாயிலாக அந்த மாதிரிலாம் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து விட்டே கட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து தையலை ஒட்டி கட் பண்ண வேணாம். ஏன்னா உள்ளே தள்ளி நம்ம கொடுக்குறப்ப இந்த வளைவு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப வெளில தள்ளி வந்துடும். அதனால் கொஞ்சம் விட்டுட்டே கட் பண்ணுங்கள். எல்லா டிசைன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சிரமம் தான். இது நம்ம இந்த உருட்டு வர்றது வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கழுத்தை விட்டு கொஞ்சம் கீழே வந்து மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். ஏன்னா கீழே நம்ம ஜாயின் பண்ணி தையல் போடுவோம் இல்லையா, ஒட்டு கொடுப்போம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறேன். தையல் அது மேலே விழுந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம மெட்டீரியல் வந்து நிறைய இருக்குன்னா நம்ம நெருக்கி கொடுக்கலாம். இது வந்து கம்மியான மெட்டீரியல் தான். இது அவ்வளோதான், நீ முடிஞ்சு நான் இந்த டிசைன் பண்ணதோட. அதனால் தள்ளி கொடுக்குறேன் நான். ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு பத்தாமல் இருக்கும் துணி. அப்போ அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுன்றது தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு. ஆனால் இதுவும் ஒரு அழகு தான் உங்களுக்கு. ரொம்ப நெருக்கமாக இருந்ததோட இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதும் அழகாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இது மேலே வரைக்கும் முடிச்சு எடுத்துடலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து கீழே வந்து பட்டிகை அடிச்சிடலாம். பைப்பிங் கூட கொடுக்கலாங்க சேம் கலரில். நான் பைப்பிங் கொடுக்கல, சும்மா எப்பயும் போல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துடலாம். ஒரு சைடு வந்து மடித்து தைச்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடியில் வந்து நம்ம அந்த பீஸு கொடுத்து நம்ம சென்டரில் ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு வைங்க. மேல் பகுதியை கொஞ்சம் இழுத்து கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக ஃப்ளிட்ஸு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். இந்த சைடில் எல்லாம் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா 2வது தையல் ஒன்று அமுக்க தையல் போட்டு விட்ருங்க. திருப்பி அமுக்க தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே மடக்கி நம்ம மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அப்படியே மடக்கி அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி டாட் போட்டுடலாம். இப்போ செம்மையாக அந்த டிசைன் இருந்துச்சு. இப்போ இதுக்கு நாட்டு பண்ணிடலாம். பார்டரில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே வந்துட்டு பார்டரே கொடுத்தாச்சு. ஒரு டிசைனே ஃபுல்லாகவே நம்ம பார்டர் வச்சு பண்ணியாச்சு, ரொம்ப கிராண்டாக.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பட்டன் பண்ணிடலாம். இது வந்து ப்ளவுஸ் பட்டனு. அதை வச்சு நம்ம ஆரஞ்சு கலரில் பட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 5 பண்ணுறேன் நான். சென்டரில் நம்ம கொடுத்துடலாம். இது ஆப்ஷனாங்க, விருப்பம்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஸ்டோன் எதுனாலும் கொடுக்கலாம். இது வந்து பானை செட்லேயே வந்துடும் உங்களுக்கு நீட்டாக. சென்டரில் இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. சுற்றிலும் நூல் வச்சு நம்ம அப்படியே தைச்சி விட்டுடலாம். ஒரு 4 இடத்துல தைச்சா கூட போதும். அடியில் நல்லா திக்கு போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே ஒரு 5 பட்டன் வச்சு விட்ருங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் ஒயிட் கலரில் பாசி கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு கோல்டன் அந்த காப்பர் கலர் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் ஒயிட்னா எடுப்பாக தெரியும், அதுக்காக ஒயிட் கலர் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கு போட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த டிசைன் ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா